இப்போ நம்ம வந்து கண்டினியூ செய்தி கேட்க போகிறோம். நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட இந்த செய்தியை கேட்க போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். ஏன்னா இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. எந்திரிச்சு போகிறதுக்காக தான் வேணாம். ஃபுல்லாக நீங்கள் வந்து காத்துக்கணும். கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்குது. என்ன வியாதின்னு சொல்ல முடியுமா? என்ன வியாதி? என்ன வியாதி? மனோவியாதி. கரெக்டாக சொன்னீங்க. அந்த மனவியாதியோடு கூடி அந்த மனோவியாதி வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த மனவியாதி வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் கவலை. நல்லா கேளுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த கவலைங்கிறது வந்து தானே ஆசீர்வாதத்தை தடுக்குது. இதை ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். இந்த மனவியாதி வர்றதுக்கு காரணம் என்ன? கவலை. இந்த கவலை வந்துச்சுன்னா நமக்கு கனவு வரும். கனவு வந்துச்சுன்னா கவலை வரும். கவலை வந்துச்சுன்னா கனவு வரும். ரெண்டும் வரும். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 40ல் 5:6 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 40ல் 5:6 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்போடு ஜெயிலில் இருந்த 2 பேர்கள் கனவு கண்டனர். அந்த எகிப்துல பார்வோனுடைய ஸ்தானத்துல பார்வோனுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுப்பவனும் உணவு பரிமாறுபவனும் அவங்க 2 பேருமே வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அரண்மனையில இருந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த 2 பேரும் ஜெயிலில் இருக்கிற இடத்துல தானே யோசேப்புங்கிறவரும் உள்ள இருக்கிறார். யோசேப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். யாக்கோபுடைய மகன் யோசேப். யோசேப்பு பொத்திபாருடைய மனைவி. அவர் தவறான எண்ணத்தோடு கூப்பிடும் பொழுது அவர் அதுக்கு இணங்காத காரணத்தினால தப்ப சொல்லி அவர் மேல தப்ப ஏற்றி விட்டு அவர் வந்து ஜெயிலில் போட்டிருக்காரு. இப்ப இந்த பரிசுத்தமாக வாழ்ந்த காரணத்தினால, நல்ல கேளுங்க, பரிசுத்தமாக வாழ்ந்த காரணத்தினால யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார். யோசேப்போடு கடவுள் இருந்தார். இந்த நேரத்தில் இந்த 2 எகிப்து மன்னர்கிட்ட வேலை செய்த, பார்வோனுடைய மன்னர்கிட்ட வேலை செய்த 2 பேருக்கும் ஒரே ராத்திரி வேறு வேறு கனவுகள் வருது. ஒரு கனவு நல்ல கனவு, இன்னொரு கனவு கெட்ட கனவு. இந்த 2 பேருக்கும் கனவு வந்துச்சு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு 2 பேருமே தூக்கம் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது இந்த அதிகாரி, ஜெயில் அதிகாரிக்கு அடுத்தபடியான அதிகாரியாக இருக்கிறது யாருன்னா யோசேப்பு தான். இப்ப யோசேப்பு ஒவ்வொருவரையும் காலை நேரத்தில் சந்திக்கிறது உண்டு. இப்படி சந்திக்கும் பொழுது இந்த 2 பேரும் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். படிங்க, படிக்கலாம், படிங்க. ஆதியாகமம் 40ல் 5:6. எகிப்து மன்னனால் சிறை பிடிக்கப்பட்ட மது பரிமாறுவோர், அப்பம் தயாரிப்போர் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வேறு வேறு பொருள் கொண்டதாக இருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்த பொழுது அவர்கள் கவலையா இருக்க கண்டார். போதும் பாருங்க. ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம சொல்லிடுவோம், ஏன் கவலையா இருக்கிற, கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பழமொழி சொல்றது மாதிரி மனுஷனுக்குள்ள ஒரு கவலை வந்துருச்சுன்னா முகத்துல தெரியும். அதை யோசேப்புக்கு நல்லா தெரியும். இன்னும் கனவுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஞானம் யாருக்கு இருந்தது? யோசேப்புக்கு. இப்ப யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஞானமானது அவர்களுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுல ஆச்சு. எப்படி அப்படின்னா, இந்த யோசேப்பு கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒரு வரலாறு பெருசா இருக்குது. அதெல்லாம் அவங்க சொன்னோடனே ஒருத்தருக்கு சொல்றாரு, நீ வந்து இன்னும் 3 நாள்ல என்னாக போற, அரண்மனைக்கு போக போற, வேலை செஞ்சது செய்ய போற, ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே, விடுதலை ஆக போற. இன்னொருத்தருக்கு சொல்ற, இன்னும் 3 நாள்ல நீ உன் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அப்ப இவர் 2 பேருக்கும் சொல்றாரு, நீ அரண்மனைக்கு போகும் பொழுது அவன் இருக்கிறான்ல இன்னொருத்தன், நீ என்ன எப்பயாவது நினைவு கூர்ந்து ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சா அவன் போன வாக்குல மறந்துட்டான். சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே, சந்தோஷம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா கவலைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரையும் கவலைக்குழுக்கு ஆக்கிடுவாங்க. இப்ப அவனும் அப்படிதான் ஆனான்.
இந்த நேரத்தில் நம்ம கூட சில நேரங்கள்ல இந்த கவலையா இருக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் வந்து கவலை நேரத்துல சில பேர்கிட்ட சொல்றோம், அவங்க ஆறுதல் அளிச்சு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம நல்லா ஆயிட்டோம்னா அவங்கள மறந்துடுவோம். அது மறக்க கூடாது. இப்ப சில நாட்கள் பிறகு அந்த பார்வோன் ராஜாவுக்கு கனவு வந்தது. ராஜாவுக்கு கனவு வந்தது. ராஜாவுக்கு கனவு வந்தோடனே அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியல. அப்பதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயோ ஜெயில இருந்து நான் 3 நாள்ல இங்க வர்றதுக்கு காரணம் ஒரு கனவு விளக்கம் கொடுத்தான், அவன் ஒருத்தன் ரொம்ப நல்லவன் அங்க இருக்கான் யோசேப்புன்னு சொன்னோடனே அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவரை கூட்டி அந்த குளிப்பாட்டி சேவிங் பண்ணி அவரை ராஜாவோடெல்லாம் உடுத்தி அவரை கொண்டாந்து நிப்பாட்டும் போது அவர் விளக்கம் சொன்னார். ராஜாவுக்கு ஒரே குஷியாச்சு. இன்னுமே நான் ராஜா இல்லை, நீ தான் ராஜாவாக இருக்கணும், நீ தான் இந்த தேசத்திற்கு கவர்னராக ஆகுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுத்தார். இது வரல. இப்போ கனவு நீங்கள் இது நீதிமொழிக்கு பக்கத்தில் சபை உரையாடல் அப்படின்னு இருக்கும். பிரசங்கின்றது பழைய காலத்தில். இப்போ சபை உரையாடல் 3ல் 5 3ல் 5ல் 3 5ல் 3 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கவலை அதிகமாகிடுச்சுன்னா படிக்கலாம். கவலை அதிகம் ஆயிடுச்சுன்னா கனவுகள் வரும். பார்த்தீங்களா? கவலை அதிகம் ஆனாலும் கனவு வரும். பேச்சு அதிகமானால் முட்டாள்தனம் வந்துடும். ரொம்ப அதிகமாக பேசினா முட்டாளாயிருவாங்க. அப்போ நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிகமான வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது. வீணான வார்த்தைகள், அதுக்கு தான் இந்த பேச்சில் கூட கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தேயு 5:37 இருக்கு. ஒருவர் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லட்டும். அதை விட அதிகமாக பேசினானா அவனுக்குள்ள பிசாசு பேச வைக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் மத்தாயா 12:36-37 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடவுளுக்கு தீர்ப்பின் காலத்தில்